ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பூபு டூடு சேனல். ஸோ என்னோட vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் EVP வந்திருக்கோம். ஜீ தமிழ் தமிழா ஷோக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இது எங்களுக்கு டெலிவிஷனில். ஸோ எப்படி இருக்குன்றது எந்த ஐடியாவுமே எங்களுக்கு இல்லை. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இத நல்லா இருக்கீனா நல்லா இருப்பேன். நீங்க வந்தீங்கன்னா நல்லையா இருப்பீங்க. ஏன்னா நாங்க ஃபில்டர் போட்டு தான் நடிப்பேன். எனக்கு போடணுமே யார் போட்டுவா. ஹாய் गाइस. ஹாய் ஹாய் ஹாய். ஸோ அங்கே வந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இல்லை, ஏதோ ரொம்ப வருஷம் பழகின மாதிரி. நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக ரீல்ஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் அப்போவே. நாங்க வந்து ஜீ தமிழ் ஷோட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாம் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாம் மேக்கப் நடந்துட்டு இருக்காங்க. இந்த ரீல்ஸ் நிகழ்ச்சிமா ஒரு கை குழந்தைய இந்த பிரீத்தி பொண்ணு வந்து அச்சோ எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் சும்மா குழந்தைகிட்ட ஜஸ்வி காண்டி நல்லா இருக்காங்களான்னு தான் கேட்டேன். அதுக்கே குழந்தை ஓன்னு அழுவுது. அந்த குழந்தைக்கே பொறுக்கல. குழந்தைய அழ வச்சுட்டு நான் அவ்வளோ ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். மேக்கப் கலையறதுக்குள்ள கூப்பிட்டா நல்லா இருக்கும். ஏசியே இல்ல. ஒரு ஆள் வந்து நல்லா பட்டி பார்த்து நல்லா தெளிவா வந்து அழியவே அழியாது. இந்த குட்டி பாப்பட்ட போய் இவங்க வெள்ளையா தான் இருக்காங்க. ஆனா எதுக்கு மேக்கப் போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பாருங்க, ஸோ அங்கே மேக்கப் போடாதவங்களுக்குலாம் அங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போட்டுக்கிட்டாங்க. நான் வீட்டில் இருந்தே வரும்போதே போட்டுட்டேன். ஸோ எனக்கு இங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கன்றதே எனக்கு தெரியாது. எல்லாம் ஹஸ்பண்ட் சோப்பாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. அவ்வளவுதான் பத்தி எதுவுமே நாங்க பேசல. நமக்கு எதுக்கு மேக்கப் இல்ல ஃபர்ஸ்ட் தான் தூங்கிட்டானே கேட்டா நான் ஃபர்ஸ்ட் இல்ல வீடியோஸ் எடுத்துறீங்களா இதற்காகவே போய் எங்க பார்த்த மாதிரி இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் நேம் எழுதலாமா? சும்மா நீ எழுது. பரவாயில்ல, எங்களை பத்திலாம் கேக்குறாங்க.
போச்சு. நல்லா பேசுறீங்க. Hi guys, இவங்க பேர் தான் வந்து Bro, bye, bye. tattoo guys. Tattoo போட வச்சுட்டாங்க ஷோக்கு வந்து. எப்படி Tattoo காட்டுங்க. எப்படி நான் உண்மையாலுமே போடுறாங்க நினைச்சேன். தப்பிச்சிட்டேன். உண்மையா போடணும். கம் சொல்லுங்க. இருங்க சேனலுக்கு பாய் சொல்றேங்க எல்லாரும். பாய் guys. Bye Preeti. நான் ஃபில்டர். அவர் சாப்பிட்றத விடுங்க வீடியோ. நாங்கள் வந்து ஷூட்டெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் ஆக்சுவலாக 2 o'clock நாங்கள் அங்கே EVP ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு ஷூட் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 4 o'clock 4 to 5 4:30 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 5 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ முடிஞ்ச டைம் வந்து 9:50 ஆகுது. ஸோ நாங்கள் இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அங்கேயே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே ஆக்சுவலாக எங்களுக்கு போனதில் என்ன ஒரு விஷயம்னா எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கிடச்சாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இல்லை. நாங்கள் என்னமோ ரொம்ப பல வருஷமாக நாங்கள் பேசி ஃப்ரெண்டான மாதிரி அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப எல்லாம் அவ்வளோ ஈஸியாக பழகிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே அந்த ஷூட்டில் பிஹைண்ட் த ஷூட் எல்லாமே நாங்கள் செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. பிராக்ஷியை நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் இவ்வளோ நேரம் பிராக்ஷியை நாங்கள் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் எப்படி இருப்பானே தெரியல வீட்டில். ஆனால் இப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். அவன் வந்து அமைதியாக தான் இருக்கா. அப்பப்போ அம்மான்னு கேட்டான்னு சொன்னாங்க. போனால் தான் தெரியும் என் பொண்ணுடைய ரியாக்ஷன். கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். என் பொண்ணை விட்டுட்டு பாருங்க. இதெல்லாம் இருக்கானா போனால் தான் தெரியும் எப்படி இருக்கான்னு. நாங்கள் வந்து இதெல்லாம் கோரா இல்லை ஓஎம்ஆர் ஃபர்ஸ்ட் ஹாய் பிராஷி. அழுதிங்களா? குட் கேர்ள். இங்க பாருங்க. குழந்தை காத்துங்குது. இங்க ஒரு பிராஷி. இங்க பாரு. ஹாய் சொல்லு. எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க பாரு. சே ஹாய். அழுதியா? அம்மா வேற சொல்லுங்க. Mama,